அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனை எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாய் நாவையை காக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியமான ஒரு வாயு நாவு, ரொம்ப முக்கியமானது குடும்பத்துக்கு. சோதரா, அது மகிழ்ச்சியை வரவைக்கக்கூடியது, சந்தோஷத்தை வரக்கூடியது. அந்த நாவை நம்ம சரியா எவ்வளவு பயன்படுத்தணுமோ, ஏன்னா ஒரு காட்டு தீ போல என்று நம்ம யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவை நம்ம சரியா பயன்படுத்துறோன்னா சோதரா, அது தன் வாயையும் நாவையும் காக்கிறவன். அதை நம்ம காக்கிறவன் பண்ணா அதை கவனமா அதை கையாளணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாங்களா சில பேர், அதாவது இந்த மரம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, இந்த சல்லுன்னு அறுப்பாங்க. அதை அறுக்க தெரிஞ்ச அறுக்கணும் என்ன பண்ணுவாங்க, கையால் இது பண்ணிருக்கோம். கவனமா செய்யணும். அதே மாதிரி வாழ்க்கையை நம்ம கவனமாய், வசனம் சொல்லுது, கேட்கறதுக்கு எப்படிமா தீவிரமா இருக்கணும். நம்ம எந்த ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்ம நல்ல காரியங்களை கேட்கறதுக்கு அப்படின்னு நம்ம தீவிரமா இருக்கணும். சில காரியங்கள் நம்ம பேசுறது கேட்க மாட்டாங்க, டப்புன்னு தட்டி போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கணவன் சொல்றதை மனைவி கேட்கணும், மனைவி சொல்றதை கணவன் கேட்கணும். பெற்றோர்கள் சொல்றதை பிள்ளைகள் கேட்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் என்ன பண்ண, ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்ன பண்ண வாழ்க்கையில உண்டாகும். அதான் ஆண்டவர் சார் எல்லா காவலோடு இருதயத்தை காத்து, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ விட வாயிலிருந்து தான் என்ன பண்ணும், புறப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பூமியில நம்ம நன்மை சரிகளாக இருப்போம். சோத்திரம். அடுத்தவங்களுக்கு சோத்திரம். நம்மளோட குடும்பத்திலையும் சரி, நம்மளோட வேலை ஸ்தலங்களும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, என்ன பண்ண நம்ம காக்கிறவங்க என்ன பண்ண சொல்றாங்களே, கட்டுக்கோப்போடு கூட அவங்க இருக்கிறாங்க, கட்டுக்கோப்பு கூட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவனமா தான் பேசுவாங்க. வளவலன்னு பேச மாட்டாங்க. எப்படியாவது 4 வாரம் ஆனா பேசுவாங்க. பேசாம இருக்கிறதுனாலும் பிரச்சனை. பேசாம ஊமையா இருந்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. அப்ப என்னதான் பண்றோம் அப்படின்னா, பேசணும், பேசாம இருக்கக்கூடாது. ஆனா பேசும் பொழுது என்ன பண்ணணும், ஞானமா கவனமாய் பேசும் பொழுது கர்த்தர் உங்க நடுவிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதாம் ஏவாளும் ஒளிஞ்சிருந்தாங்க. உடனே போய் ஏசப்படுறவர், எப்ப எங்கப்பா இருக்கிறீங்க அப்ப சொல்றான், ஆண்டவரே நாங்க தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்றான், இதாவது செஞ்சா நான் பாவம் பண்ணேன், அதை செஞ்சேன், ஆளாளுக்கு மாறி மாறி என்ன பண்றாங்க, குற்றம் சாமித்துறாங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, எப்படியாவது பிசாசோட வேலை நம்முடைய சோதர வாயை பிடுங்கிறது அவனுக்கு வேலை. எப்படியாவது நம்ம பாவம் செய்யணும். ஒருபோது நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனா பாவம் செஞ்சா அப்படி நாவல் என்ன பண்ணும், இந்த அறிக்கை செய்து அது விட்டு விடுறது நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இடுக்கண்கள், சில இடுக்கண்கள் நம்ம என்ன பண்ணுவோம், பேச்சினால மாட்டிக்கிட்டான், நீ வார்த்தையினாலே பிடிபட்டாய் அப்படின்னு சொல்லப்பட்டு. கர்த்தர் இடுக்கண்களுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாக்கணும்னா நாவு, ஆண்டவரே நாவுக்கு இந்த வாய்க்கு நீங்க காவல் வைங்க சப்பா. சோத்திரம். எனக்கு அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இது எப்பொழுது இருக்குமா, தேவ சமூகத்துல தேவனோட வார்த்தையை படிச்சு நல்ல சத்தமா படிச்சு என்ன பண்ணும், அதை உள்வாங்கி அதை மைண்டுக்கு ஏத்தி அதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நம்ம நாவு சுத்த வெள்ளியாக மாறு. கர்த்தருக்கு சோதரம். நல்ல வார்த்தையின் வாயிலிருந்து என்ன பண்ணும், நிச்சயமாய் புறப்பட பண்ணுவார். நம்ம பேசும்போது மற்றவர்கள் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுங்க, முதல் உற்சாகப்படுத்துங்க. அதை நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். பரிசுத்த தேவனே, எங்கள் வாயையும் நாவையும் நாங்கள் சரியாய் பயன்படுத்த அந்த நாளில் உதவி செய்வீராக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நாங்கள் இடுக்கண்கள் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க
ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.